பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளவா உள்ள வரலாமா சார்? கவின் வேலை இருந்தா உள்ள வரலாம், அது சுதந்திரம் சொல்வீங்க. சுதந்திரம் கிடையாது, மண்ணா கட்சியும் கிடையாது. சுதந்திரம் கொடுத்து எல்லாம் குட்டிச்சவரா போச்சு. இனிமே இந்த ஆபீஸ்ல யாருக்குமே சுதந்திரம் கிடையாது. சார் பார்ட்னர் எல்லாம் பார்த்து கையெழுத்து போட்டார் சார். கையெழுத்து போட்டா நானும் போடணுமா? இனிமே எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு தான் கையெழுத்து போடும். மத்தவங்க நம்மளை நம்ப முடியாது, நாம நடந்துக்கணும். நாம மத்தவங்களை நம்ப கூடாது. நான் போலாமா சார்? Get out! May I come in, sir? Come in. நர்மதாவோட சீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற பொண்ணு நீதானா? Yes, sir. உனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஏதாவது காதல் விவகாரங்கள் உண்டா? Excuse me, sir. என்னுடைய பர்சனல் மேட்டர்ஸ்ல எல்லாம் No personal matters here. என் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுடைய முழு விவரமும் எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லாட்டி அவங்க இங்க வேலை செய்ய முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க சார். எனக்கு என்ன கல்யாணம் ஆகல சார். இந்த காதல் விவகாரம் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். Very good. Take down. Yes, sir. Dear Mr. Frank. ஓஹோ, பழைய செட்டப்பா. இப்படி படுத்துனா நான் என் பொண்டாட்டின்னு நான் உன்னை நினைச்சுக்கணும் இல்லையா? என்னன்னா வடிகட்ட முட்டாளுன்னு நினைச்சீங்களா? கட்டுப்பாடோட குடும்பத்தை நடத்துறோம்டா நானு. உன்னை விட போறதில்லை இன்னைக்கு லேசில. விளக்க மாறேங்க வைக்கிறது. என்ன இந்த ரூம்ல எக்கோ இருக்குதா? அட்ரா 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 டேய் அட்ரா 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 டேய் அட்ரா டேய் அடியாண்டா. இங்க இருக்க எங்க 7 வருஷமா நான் வேதனை தாங்க முடியாம இருக்கேன். எனக்கு கூட தான் வேதனை. உனக்கு இருக்கு வேதனை? இல்லைங்க, உங்க வேதனையை பார்த்து எனக்கு ஒரு 7 நாளா வேதனை. வா, நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். வா சார் சார் எனக்கு தெரியும், விட்டுருங்க சார். மரியாதையா சொல்லு, எங்க போனாவா? ஏதோ பயப்படி காலஸ்டேபல் தான், ஷேக் தண்டபாணி தான். ஐயோ, நான் விசாரிச்சிட்டேன். காட்மாண்டுல ஷேக் தண்டபாணியும் கிடையாது, காஞ்ச மிளகாவும் கிடையாது, காலிஷமும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களேடா. அங்கதான் ஏமாட்டீங்க. அது காஞ்ச மிளகா இல்ல, பச்சை மிளகா. பொய்யா பேசுற, பச்சை பச்சா போய் பேசுற. அவனே கிடையாது, அப்புறம் பச்சை மிளகாய் இருந்து புத்தம் முடியும். இந்த மாசம் சம்பளம் உனக்கு கட்டு. எதா ஒண்ணு வாங்க போய். போயவா என்ன பெரிய சம்பளம் கொடுத்து கீச்சிர நீ? அம்மா எங்க பக்கம் அவங்க கேசினோல போய் அப்படின்னா போதும், சில்லற சும்மா கொட்டு கொட்டுன்னு கொட்டுதே. ஐயோ, ராவ்புரம் கேசினோக்கு போறாளா? ஐயோ, அங்க வெளிநாட்டுக்காரன்லாம் வருவானே, காயினை போற மாதிரி வராய்வானடா. அந்த பழக்கம் கிடையாதுங்க. ஜஸ்ட் இடுப்புல கையை கொடுத்து அப்படியே கூட்டிட்டு போறேன். தள்ளினே போயிடறானுங்களா? 7 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிறேடா. ஒரு முடிவு வந்துட்டேன். சார் யாரு? ஒரு புதுசா என்னமோ மறைச்சு போயிருக்கீங்க. நம்ம கொஞ்சம் கமிஷன் தள்ளுங்க. நான் கத்துற ஆட்டம். சூதாடுறதுக்கு நீ எனக்கு கத்து கொடுக்குறிய, நான் உனக்கு கத்து கொடுப்பேன், உங்க அப்பனுக்கு கத்து கொடுப்பேன். தகுனியே ஏன் சிஷியன் தாண்டா. அவர் இங்க வந்திருக்காரா? முண்டா, நான் தாண்டா அவன் எஜமானி கோதாவரி. அம்மா நீங்க என்னங்க நேற்று பார்க்கும்போது மீசேட்டவன அடையாளமே தெரியல. அப்போ என் வீட்டுக்காரர் என்ன பார்த்தா அடையாளம் தெரிஞ்சுக்க மாட்டாருன்னு சொல்ற? கண்டிப்பா மாட்டாருங்க, எனக்கே புரியல. ஏண்டா கூவம், நான் இங்க வந்து சூதாடுறது அவருக்கு எப்படியே தெரிஞ்சிருக்குதே. நீ ஏதாவது உளர்னியா? நான் உணர்வேன். வாங்க வாங்க, எதுமா வாங்க, பராக் பராக் வாங்க. என்ன கூவம் திடீர்னு மணக்குது? இல்ல அந்த அம்மா கொஞ்சம் தொட்டாங்க, ஒரு கமகமா. ஐயோ, இதுங்களோட உட்கார்ந்துதான் என் பொண்டாட்டி சூதாடுறாளா? கர்மம் கர்மம். ஏண்டா கோதாவரிக்கு வந்தாளா? இது வரைக்கும் வரல. இனிமே வருவான்னு நினைக்கிறியா? ஆண்டவனுக்கு தான் தெரியும். இன்னைக்கு அவளை நான் கையும் களவுமா பிடிக்கல. என் பேர் வைகை இல்லடா. மாத்திருவோங்க. சார பார்த்தா நம்ம ஊரு பக்கம் மாதிரியா இருக்கு. எந்த ஊர் உங்களுது? கொடைக்குமால். என்ன வியாபாரம்? கொடைமல்கா. உங்க பேரு? கோதா. கோம்ஸ். மிஸ்டர் கோம்ஸ், என் பொண்டாட்டி இங்கதான் வந்து சூதாடுறான். எனக்கு மானம் போகுது, வெளியே தலையை நீட்ட முடியல என்னால. உங்க பொண்டாட்டி இங்க வர்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பையன் எங்க வீட்டு டிரைவர். 10 ரூபாய் கொடுத்தேன், விஷயத்தை அப்படியே கக்கிட்டான். ஏண்டா கூவம், நீ என்கிட்ட பணம் வாங்கினல்ல? ஏங்க கொடுத்த 5 தானே, இவர் 10 இல்ல தராரு. நீங்க எதுக்காக பணம் கொடுத்தீங்க? அதுக்காக கொடுத்தேன். மிஸ்டர் கோம்ஸ்,
இவன் உதவி வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டிக்கு சூதாட வந்தாள்னா அவளை எனக்கு பிடிச்சு தரீங்களா? இவன் உதவி எனக்கு எதுக்கு? அடையாளம் சொல்லுங்க, நானே பிடிச்சு கொடுக்குறேன். இதெல்லாம் எதுக்குங்க இதை போட்டு இழுத்துக்கிட்டு? என்னமோ என் பொண்டாட்டி பத்தி சொல்றேன், நீங்களே என்னங்க அது? அடையாளம் சொல்லுங்க, பிடிக்கிறேன். அடையாளம் என்னங்க? மொத்தத்துல ஒரு கிழவி. கிழவி? வயசு 40க்கு மேல தாண்டி இருக்குமே. என்ன அநியாயம்? 38 தானே ஆகுது. என் பொண்டாட்டிக்கு 38 வயசுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரே கெத்து தானே. உங்களை பார்த்தா ஒரு 40 வயசு மாதிரி தெரியுது. உங்க பொண்டாட்டிக்கு 38 இருக்கும். அதுல ஒரு சின்ன சீக்ரெட் அடங்கி இருக்கு, அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். நீ தள்ளி நில்லு. என் பொண்டாட்டிக்கு என்னை விட பெரியவங்க. ஏங்க அப்படிங்களா? அப்படிங்களா? சொல்லவே இல்லையே. வயசு வேண்டாம், அடையாளம். அடையாளம். கல்யாண பூசணிக்காய் மாதிரி முகம், குடமுளகா மாதிரி மூக்கு, சுண்டக்காய் மாதிரி கண்ணு, சொரவத மாதிரி பல்லு, கத்திரிக்காய்க்கு கையும் காலம் முளைச்சா எப்படி தொத்தகா புத்தகா நடக்குமோ அப்படி நடப்பா. மொத்தத்துல ஒரு வெஜிடபிள் சம்சாரம். ஆரம்பத்துல சொன்னதெல்லாம் மறந்தே போச்சா? நிலா மாதிரி முகம், நாப்பழ மாதிரி கண்ணு, முத்து போல பல்லுன்னு சொன்னதெல்லாம் மறந்தே போச்சா? வளர்ற கோம்ஸ். ஆமா, கல்யாணம் ஆன புதுசுல என்னுடைய பொண்டாட்டி கிட்ட நான் பேசுனதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க பெட்ரூம்ல ரொம்ப கத்தி பேசுறீங்க. ஜன்னல் வழியா கொடைக்கானல் வரைக்கும் கேட்டிருக்குது. நிஜமா கொடைக்கானல் வரைக்கும் கேட்டிருக்குன்னு சொல்றேன். கேட்டுதே, நீங்க ரொம்ப கத்தி பேசுறீங்க. எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷன்ல காசே போடாம இந்த மிஷினை எடுக்க போறேனா? அது ரிப்பேர். இந்த இடத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரு 100 ரூபாடுங்க. எதுக்குங்க? உங்க பொண்டாட்டி வர்ற வரைக்கும் எனக்கு பொழுது போக வேண்டாம், நான் ஆடணுமே. இந்த கேமுக்கு 100 ரூபாயா? இது ரொம்ப காஸ்ட்லி ஆட்டம். ஒரு ஆட்டத்துக்கு 100 ரூபாய் ஆகும். ஏங்க இப்படி கணக்கு போட்டா ஆயிரக்கணக்கில் ஆகுமே. இதை விட என் பொண்டாட்டியே ஆடலாமே. அதான் ஆடுறேனே. அதான் ஆடுறாங்களே. இவன் ஏன் மோர் விக்கிற மாதிரி அடிக்கடி கோம்சு கோம்சன் கத்துறான்? உடம்புல கோம்ச ரொம்ப பிடிக்கும். சரி, என் பொண்டாட்டி கிளவி வந்தாள்னா இவன் மூலமா செய்தி அனுப்புங்க. வண்டியில உட்காந்துக்கிட்டு இருக்கியா? No, I am so young. Sure. பெரிய ஆளுக்கு நீங்க. நம்ம கமிஷன் தள்ளுங்க. ஏண்டா தடியா, என்கிட்டயும் கமிஷன் வாங்கிக்கிட்டு அவர்கிட்டயும் கமிஷன் வாங்கிட்டு நான் காட்டி கொடுக்குறேன். அழுகுறியா? ஏன் எனக்கு அதுக்கு கூட சுதந்திரம் இல்லையா? உனக்கு இன்னும் சரியா ஆட்டம் வரல. கண்டதையெல்லாம் ஜோடியா சேர்த்துக்க கூடாது. ஒரு தடவை ஆடி பார்க்கணும். ஜோடி சரியில்லைன்னா மாத்திடணும். சேர்ந்த ஜோடியை ஏன் மாத்தணும்? உங்களுக்கு முன்னாடியே நான் டிக்ளேர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எஸ், நினைச்ச ஜோடி வந்தாச்சு. டிக்ளேர். ராங் டிக். பார், ஆட்டினாஸ்க்கு பதிலா டைமனாஸ். தப்பா ஜோடி சேர்த்துட்டியே. அவசரத்துல ஆட்டின்னு நினைச்சிட்டேன். நான் தான் சொன்னனே, அவசரப்பட்டு ஜோடி சேர்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஆமா, போத என்ன குத்தி காட்டினது. நான் இனிமே வரமாட்டேன். போங்க.